மைக்ரோசாஃப்ட் எக்ஸலில் இந்த ஆட்டோ சம்னு சொல்லி ஃபார்முலா இருக்குது. ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஆட்டோ சம்மில் அதில் ஒரு 4-5 ஃபார்முலா வரும். சம்முனா என்ன, அதில் ஆட்டோ சம்மில் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு 4-5 ஃபார்முலா வருது. அதில் சம்முனா என்னென்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்த இடத்துல ஒரு 2-3 நம்பர்னு வச்சுக்கலாம். இப்போ 3 நம்பர் இருக்குது. இந்த 3 நம்பரை சம் பண்ணு வச்சிங்களேன். இந்த ஆட்டோ சம்மை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு சம்முன்னு சொல்லி கொடுத்து ஜஸ்ட் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சம் ஆகிடாது. அடுத்தது இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்கே பாருங்கள், இங்கே கர்சரை வச்சுக்கிட்டு இப்போ ஆட்டோ சம்மை கிளிக் பண்ணுறேன். அதில் ஆவரேஜ் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த 3 நம்பரை ஆட் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து ஆவரேஜ் பண்ணி போட்டுரும். அடுத்த இடத்துல கர்சரை வச்சிங்க, ஆட்டோ சம்மை கிளிக் பண்ணுங்கள். அதில் வந்து கவுண்ட் நம்பர்னு இருக்குது. ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா எத்தனை நம்பர் இருக்குது, மொத்தம் 3 நம்பர் இருக்குன்னா 3 நம்பர் சொல்லும். இந்த இடத்துல கர்சரை வச்சிங்க, ஆட்டோ சம்மை கிளிக் பண்ணுங்கள். அதில் போய் மேக்ஸிமைஸ், இதில் வந்து மேக்ஸிமைஸ் நம்பர் என்ன, ஜஸ்ட் என்டர் கொடுங்க, உங்களுக்கு மேக்ஸிமைஸ் நம்பர் சொல்லும். அடுத்தது ஆட்டோ சம்மை ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். அதில் மினிமைஸ் பாருங்கள், மினிமைஸ் கிளிக் பண்ணிங்கன்னா இதில் இந்த 3 நம்பரில் எந்த நம்பர் மினிமைஸ் நம்பர், அந்த மினிமைஸ் நம்பரை சொல்லும் உங்களுக்கு.